4 நிமிட நற்செய்திக்கு உங்களை அழைக்கிறேன். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். பாருங்கள், யோசேப்புக்கு இந்த நாலேஜ் இருந்தது, ஆச்சரியம் இல்லை? ஆதியாகமம் 41:16 சொல்கிறான், ராஜா தேவனே உங்களுக்கு மங்களகரமான வார்த்தை சொல்லுவார். அந்த யார் ராஜா? பார்வோன் ராஜா. இஸ்ரவேலர்களுக்கு விரோதியான பார்வோன் ராஜாவுக்கும் நம்முடைய தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? அருமையான தேவர்களே, அவர் நல்லவர். அவர் என்னதான் செய்வார்? மங்களகரமான ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கு தருவார். ஏன் அவர் அப்படி செய்கிறார்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அது நல்லோர் ஆனாலும் சரி, தீயோர் ஆனாலும் சரி, அவர் எப்பொழுதும் யாருக்குமே தீமை செய்கிற தேவன் அல்ல. புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து அநேகருக்கு சுகம் கொடுத்தார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். ஒரு இடத்துல கூட இவன் யூதனா யூதன் அல்லாதவனா அந்த கேள்வியை கேட்கவில்லை. பாருங்கள், கோயிலுக்கு வரானா, பக்தியாக இருக்கானா, நீ காலையில் ஜபம் செய்தாயா, எப்பா வினாவவே இல்லை, கேட்கவே இல்லை. வந்த யாவருக்கும் ஆசீர்வாதத்தை பொழிந்தருள தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ உங்களுடைய நிலைமை என்ன? நீங்கள் யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள். அப்போது தேவனுடைய பிள்ளைகளாக தேவனே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறதுனால உங்களை நடுத்தெருவிலே விடமாட்டார். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அங்கே எங்கள் அம்மா நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா சர்ச்சுக்கு போகிறாங்க, நல்ல பக்தியாக இருக்காங்க, ஏன் அவங்களுக்கு இந்த வியாதி வந்தது? அறியாமை. என்ன அறியலை? அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற அந்த வசனம் மாம்சமாகவில்லை. அந்த வார்த்தையாகவே இருக்குது. பாருங்கள், அனுபவமாக மாறவில்லை. ஏன் அனுபவமாக மாறவில்லை? உங்கள் அம்மாவால் அந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியவில்லை. எனக்கு ஆண்டவர் செய்வாரா? என்னிடத்தில் எவ்வளவோ குறைவு இருக்க, என்னுடைய பரிசுத்தத்திலே குறைவு இருக்க, என்னுடைய பக்தியிலே குறைவு இருக்க, அவர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறாரு, அவருக்கு நன்மை செய்வார். இப்படி அவர்கள் மனுஷீகத்தை சிந்திக்கிறாங்க. இன்னும் நான் என்ன செய்யணும்? தேவனை பிரியப்படுத்த இன்னும் நான் என்ன செய்யணும்? இப்படி நினைக்கிறவர்களாலே தேவனை விசுவாசிக்க முடியுமா? நீங்களே திங்க் பண்ணுங்க. எப்பொழுதுமே அவர்கள் குற்ற உணர்வில் இருப்பாங்க. நான் எங்கள் அப்பாவை பிரியப்படுத்துனது போதாது, என் பக்தி போதாது, என் பரிசுத்தம் போதாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை அவருடைய குடும்பத்திலே பிள்ளையாக தெரிந்தெடுத்து விட்டபடியினால் உங்களை குறித்து அவர் சந்தோஷமாக இருக்கிறார். நீங்களும் உங்களை குறித்து சந்தோஷமாக இருந்தால் உங்களால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் விசுவாசிக்க முடியும். அதான் மேட்ருங்க. உங்களால் ஏன் விசுவாசிக்க முடியல? சுயநீதியை பார்க்குறீங்க. இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும்? அருமையான பிள்ளைகளே, ஒன்றை மாத்திரம் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற அத்தனை நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரிக்க முடியும். இன்னும் ஏதோ ஒன்றை செய்து உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் யூ ஆர் ஆல்ரெடி ஃபுல்லி குவாலிஃபைடு. உங்களுடைய ஆவி மனிதனிலே நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறதுனால உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களை குறித்து சந்தோஷமாக இருக்கிறாரு. நீங்களும் உங்களை குறித்து எப்போ சந்தோஷமாக இருப்பீங்க தெரியுமா? இந்த சத்தியத்தை அறிந்தார். எந்த சத்தியத்தை? பவுல் சொல்கிறார் பாருங்க, 8:30 ரோமர் 8:30 என்ன சொல்கிறாரு? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கியும் இருக்கிறார். யூ ஆர் மேட் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். மதம் எதை போதிக்கிறது? மனித நீதியை போதிக்குது. வார்த்தை எதை போதிக்குது தெரியுமா? இயேசு கிறிஸ்து எதை போதிக்கிறார்? பவுல் எதை போதிக்கிறார்? விசுவாசத்தினால் மாத்திரமே வரக்கூடிய தேவ நீதியை போதிக்கிறார்கள். நீங்களும் இதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு அசாதாரணமான ஆசீர்வாதத்திற்கு தேவன் உங்களை நடத்துகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.